திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துப்பழமுதியிடம் கேட்கலாம். முத்துப்பழமுதி, திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை என்பது மிக முக்கியமான நெடுஞ்சாலை. இங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நெரிசலை சரி செய்ய என்னென்ன ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன? அருணா, பெரம்பலூர் தொடங்கி அதுக்கு அடுத்ததாக கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம், திண்டிவனம் வரை தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இப்போ தற்போது வரை மழை பெய்து வரும் சூழல்ல இந்த சாலையில கடந்த 2 மணி நேரமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல பெய்து வரும் கனமழையால விழுப்புரம் நகரமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. அதே போலதான் விழுப்புரத்தில் அந்த தேசிய நெடுஞ்சாலை கடந்து செல்லும் வழியில பல இடங்கள்ல சாலையில மழை நீர் தேங்கியிருக்கு. குறிப்பா எள்ளி சத்திரம் பகுதியில் ஏரிகள் உடைத்து அந்த தண்ணீர் தேசிய நெடுஞ்சாலைக்குள் புகுந்ததால ஒரு 3/4 மணி நேரத்திற்கு மேலாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலையின் இரு மரங்களே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அழிவுகின்றன. இப்போதுதான் மெல்ல மெல்ல அந்த வாகனங்கள் போக்குவரத்து சரி செய்யப்பட்டு தண்ணி வடிச்சு விட்டாங்க. அதுக்கு மெல்ல மெல்ல வாகனங்கள் நகர்ந்து வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை அரசூரில் தொடங்கி முண்டிவாக்கம் வரையில கடும் போக்குவரத்து நெரிசல் தான் நீடிக்குது. அதே போலவே பல இடங்கள்ல பால வேலைகள் நடந்துட்டு வருது. அந்த பால வேலைகள் பாதியில நிற்பதால ஒரு வழி பாதையில மாத்தி விடுறாங்க. அப்படி மாற்றும் போது அங்க போக்குவரத்து ஏற்படுது. சில இடங்கள்ல மழையின் காரணமாக விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த விபத்துனாலையும் ஒரு 20 நிமிடம் முதல் ஒரு அரை மணி நேரம் வரை போக்குவரத்து நெரிசல் பாதிப்பு நெரிசலும் ஏற்படுது. தொடர்ந்து அதனை சீரமைக்கும் பணியில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் அதே போல வருவாய்த்துறை அதிகாரிகளும் ஈடுபட்டு வர்றாங்க. இருந்த போதிலும் தொடர்ந்து பெய்த ஒரு கனமழையால சாலைகள் பல இடங்கள்ல சேதமடைஞ்சிருக்கு. பால வேலைகள் முடியாமல் இருக்கு. அதன் காரணமாகவும் போக்குவரத்து கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. சென்னை செல்லும் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாயிருக்காங்க. அருணா, திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. போக்குவரத்து மெல்ல மெல்ல சரி செய்யப்பட்டு வருவதாக சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.